அவங்க மக்கள் நீதி மையம் கட்சியில் இருக்கிற ஒரே காரணத்தினால, திமுக கூட்டத்தில் இருக்கிற காரணத்தினால் ஆட்டோ ஓட்டுநரை கைது செஞ்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் கோபத்தை சம்பாரிச்சுக்குவாங்க. நீங்க ஆட்டோ ஓட்டுநருடைய கோபத்தை எல்லாம் காவல்துறை சம்பாரிச்சுக்குவாங்க. பெண் வந்து ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட தவறா பிஹேவ் பண்ணிருக்காங்க. ஆனா ரிசல்ட் வந்து அகைன்ஸ்ட் ஆயிடுச்சு. ஆட்டோ ஓட்டுநர் ஏதோ பண்ணிட்ட மாதிரி பொதுமக்கள்லாம் அடிக்கிற அளவுக்கு அந்த பொம்பளை நடந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவங்க சொல்றாங்க பாருங்க, அதாவது காஞ்சிபுரம் இந்த பகுதியில் ஒரு கட்சியை சார்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட தவறா நடந்துக்கிறாங்க. ஆனால் கைது வந்து ஆட்டோ ஓட்டுநரின் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. நண்பர்கள் நீங்களும் கேட்குறீங்க. இன்னைக்கு எல்லோருமே சொல்வது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் பொழுது ஒருதலை பட்சமாக இல்லாமல், அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தவறாக யார் நடந்திருக்கின்றார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இந்த விஷயத்தில் நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்வது என்னன்னா, ஆட்டோ ஓட்டுநரின் மீது தவறு இல்லை. ஆட்டோ ஓட்டுநர் அவங்கள கூட்டிகிட்டு தான் போனாங்க. அந்த பெண் தான் ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாங்க. அவங்க மக்கள் நீதி மையம் கட்சியில் இருக்கிற ஒரே காரணத்தினால, திமுக கூட்டத்தில் இருக்கிற காரணத்தினால் ஆட்டோ ஓட்டுநரை கைது செஞ்சிருக்கிறாங்க. அது எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர், தொண்டர்கள் எல்லோருமே அதை கண்டித்து நேற்றிலிருந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, இது காவல்துறையும் முறைப்படி நடவடிக்கை எடுக்கணும். காரணம், ஒரு பக்கம் கோபத்தை சம்பாரிச்சுக்குவாங்க. நீங்கள் ஆட்டோ ஓட்டுநருடைய கோபத்தை எல்லாம் காவல்துறை சம்பாரிச்சுக்குவாங்க. அதுபோல் நடக்காமல் காவல்துறையும் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டும்.